நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे மைந்தா, உனது மனதிலே மாயை போல் இருக்கின்ற சந்தேகம் மற்றும் சங்கடங்களின் நோய்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படியே நீக்கிவிட முயற்சி நிச்சயம் செய்வேன். மைந்தா, அரசருக்கு அவரின் கௌரவமும் பெருமையும் எத்தனை அழகு கொடுக்கிறதோ அதைவிட அதிகமாக அடக்கமும் மனித தன்மையும் அழகு தருகிறது. மைந்தா யுதிஷ்டிரா, தர்மம் மற்றும் ராஜ தர்மத்தின் உயர்வினால் ராஜ்யம் மற்றும் மக்கள் இரண்டுமே அனைத்து செல்வமும் அதோடு நாட்டில் செழிப்போடு நிறைந்திருப்பார்கள். ஒரு ராஜ்யத்தில் செல்வம் மட்டும் இருந்து தர்மம் இல்லை என்றால் அந்த ராஜ்யம் இன்பம், களியாட்டம் மற்றும் பாவத்தின் இருப்பிடமாக அமைந்துவிடும். ஏ அரசனே, சத்தியம் எவ்வாறு முனிவர்களின் சிறந்த செல்வமோ அதுபோல அரசர்களின் சிறந்த செல்வமும் சத்தியம்தான். சத்தியவான், நல்லாட்சி செய்பவன், கருணை நிறைந்தவன், தர்மத்தை காப்பவன், உயிர் உள்ளவரை அவன் என்றும் தானம் செய்பவன். இவர்களிடம் செல்வம் குறைவதே இல்லை. கெட்ட எண்ணங்களுக்கு அரசன் என்றுமே இடம் தருதல் கூடாது.
மோக களியாட்டங்களிலே மூழ்கிய அரசனை மக்கள் என்றும் வெறுக்கிறார்கள். ஏ யுதிஷ்டிரா, பலமிக்க அரசன் கூட தனது பலமற்ற எதிரியை துச்சமாக நினைக்கக்கூடாது. ஒன்றை நினைவில் கொள், தீப்பொறிக்கு கூட மாளிகையை எரித்துவிடும் சக்தி இருக்கின்றது. சிறு துளி விஷமும் உயிரை எடுக்க வல்லதே. ஏ யுதிஷ்டிரா, அரசன் என்றுமே தனது மனநிலையை இழக்கக்கூடாது. அவன் என்றுமே பொறுமையை இழக்கக்கூடாது. எந்த அரசனிடத்தில் இந்த குணங்கள் உள்ளதோ அவன் உலகத்தின் அரசனாகிறான். மகனே யுதிஷ்டிரா, அரசருக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் தவறான ஆலோசனை வழங்கினால் அந்த அரசனின் அழிவு நிச்சயம் நடக்கும். அரசன்தான் மக்களின் தலைவன். அரசன் இல்லாமல் மக்கள் அனாதையாகிறார்கள். ஏ யுதிஷ்டிரா, உன் மனதின் வேதனையிலே மூழ்கி ராஜ்யத்திலே உனது கடமையில் இருந்து ஓடி ஒளிந்து இந்த அஸ்தினாபுரத்தின் மக்களை அனாதையாக்கப் போகிறாயா? அரசரின் மற்றும் ராஜ தர்மத்தின் கடமையை தியாகம் செய்யாதே. அதோடு ராஜ்யத்தை தியாகம் செய்யும் எண்ணத்தையும் மனதில் இருந்து நீக்கிவிடு. யுதிஷ்டிரா, அரசன்தான் மக்களின் தந்தை, அரசன்தான் மக்களின் மாதா, சகோதரன், மைந்தன். அவன் அனைத்து குடும்பத்தின் காவலன், முக்கியமானவன். அந்த காவலனே குடும்பத்தை விட்டு சென்று விட்டால் அந்த குடும்பத்தின் நிலை என்ன ஆகும்? ஏ யுதிஷ்டிரா, ராஜ்யத்திலே ஒழுங்குமுறை மற்றும் அரசர் இல்லையெனில் அந்த ராஜ்யத்தின் நிலை என்ன ஆகும்? இதன் விளக்கத்தை குருவில் சிறந்த பிரகஸ்பதியின் வாக்கில் இருந்து கேள். அரசன் இல்லை என்றால் பிறகு மக்கள் அழிந்து போவார்கள். ராஜ்யத்திலே அராஜகம் நடக்கும். பெண்கள், பிள்ளைகள், பரிவாரங்கள், செல்வங்கள் சூனியமாகிவிடும். தர்மத்தை பின்பற்றுபவர் மீது கொடுமைகள் நடக்கும். அதர்மத்திற்கு நிலையான இடம் கிடைக்கும். மாதா, பிதா, குரு, ஆச்சாரியர், விருந்தாளி மற்றும் பெரியவர்கள் எல்லோரும் அவமானப்படுத்தப்படுவார்கள். ராஜ்யத்திலே அக்கிரமங்கள் பெருகிவிடும். ஆம், பெருகிவிடும். பிதாமகரே, தாம் சொன்ன விஷயம் எனக்கு புரிந்துவிட்டது. தாம் எனக்கு இதை சொல்லுங்கள். ஒரு அரசன் எதிரியிடமிருந்து தனது ராஜ்யத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? யுதிஷ்டிரா, இதை புரிந்து கொள். ஒருவன் நண்பனாக ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவன் பகைவனானால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. முதலில் பகைமைக்கான காரணத்தை நீக்கிவிட முயற்சிக்க வேண்டும். அதன் பிறகு யுத்தம் தடுக்க முடியாமல் போனால் யுத்தத்திற்கு முன்னால் தனது ராஜ்யத்தின் பாதுகாப்பை வலிமைப்படுத்த வேண்டும். பிறகு யுத்த நீதியின் முறைப்படி எதிரிகளுக்கு ஆசையை தூண்டும் பரிசுகளை தர ஏற்பாடு செய்ய வேண்டும். அவன் மந்திரிகளுக்கு அதிகமான பணங்களின் பேராசையை தூண்ட வேண்டும். தன்வசப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். எதிரி ராஜ்யத்தின் மக்களிடையே கலகத்தை ஏற்படுத்த வேண்டும். இதனால் மக்களிடையே மகிழ்ச்சியற்ற நிலைமை ஏற்படுகிறது. அதனால் எதிரி பலவீனம் அடைகிறான். அந்த எதிரியின் மீது முழுமையாக வெற்றி கொள்வதிலே
ஒரு அரசன் வெற்றி பெறவில்லை என்றால் பிறகு எதிரியின் நாட்டின் மீது நெருப்பை வைத்து எரித்து சாம்பலாக்கிவிட வேண்டும். எதிரியின் சேனையிலே எத்தனை அழிவுகளை ஏற்படுத்த முடியுமோ அத்தனையும் ஏற்படுத்த வேண்டும். நதியிலே அணைகளை உடைத்து விட வேண்டும். தர்மராஜனே, நமது எதிரியை இவ்வாறு அடியோடு அழித்து விட்ட பிறகு, அதாவது எதிரியை வதம் செய்து விட்ட பிறகே அரசன் யுத்தத்தில் இருந்து விடுபடுகிறான். சாஸ்திரங்களிலும் இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. மைந்தா யுதிஷ்டிரா, ராஜநீதியிலே நட்பும் நிலைத்திருப்பதில்லை, பகைமையும் இல்லை. இதை நினைவில் கொள். அரசன் ராஜ்யத்தின் தலைவன் மட்டுமல்ல, சேவகன் ஆவான். அரசன் ஒரு ராஜ்யத்திற்காக அறிவில் சிறந்தவனை, அதோடு வீரர்களை மக்களுக்காக மந்திரியையும் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அரசன் தன்னுடைய உறவினர்களை இந்த சிறப்புமிக்க இடத்தில் அமர்த்தினால் பிறகு அங்கே தீய செயலும் கொடுமைகளும் தலைவிரித்து ஆடத் தொடங்கும். யுதிஷ்டிரா, தர்மங்களை பின்பற்றித்தான் நன்மைகளை அரசன் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ராஜ தர்மத்தை புரிந்து கொண்டேன். தாம் எனக்கு இதை சொல்லுங்கள். அதாவது ஒரு அரசன் பல எதிரிகளால் துன்பத்திற்கு ஆளானால் அதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? எவனோடு யுத்தம் செய்ய வேண்டும்? எவனோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஹே தர்மராஜனே, ராஜநீதியில் எவரும் எவருடைய பகைவனாக இருப்பதில்லை, எவருக்கும் நண்பனாகவும் இருப்பதில்லை. ராஜநீதியிலே சில நேரங்களில் எதிரியும் நண்பனாகிறான் மற்றும் நண்பன் எதிரியாகிறான். சூழ்நிலையை பொறுத்து அரசன் தனது நீதியை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். சூழ்நிலை அமைந்தால் தனது ஜென்ம விரோதியிடம் கூட நட்பை ஏற்படுத்திக் கொள்ள நேரும். ஜென்ம விரோதியிடமா? ஆம் மைந்தா, இதற்காக நான் உனக்கு ஒரு உதாரண கதை சொல்கிறேன். ஒரு காட்டிலே ஒரு ஆலமரம் இருந்தது. அதன் மேல் பல பறவைகள் தங்கி இருந்தன. மரத்தின் வேர்களுக்கு அருகிலே பல்லித் என்னும் பெயர் கொண்ட ஒரு அறிவாளி எலி பொந்திலே வாழ்ந்து வந்தது. மரத்தின் கீழே லோமக் என்னும் பெயருடைய ஒரு பூனை வசித்து வந்தது. அது ஆலமரத்தின் வேர்களினால் மேலேறி மரத்திற்கு செல்வதுண்டு. அங்கே பறவைகளை தின்று கொண்டிருக்கும். இந்த லோமக் பலித்தை தின்பதற்காக விடாமல் முயற்சி செய்தது. ஆனால் பலித் அவ்வப்போது தனது முந்திற்குள் பதுங்கிக் கொள்வதுண்டு. இதனால் லோமக் பலித்தை உண்ண முடியவில்லை. ஒரு நாள் காட்டிலே வேடன் ஒருவன் வந்தான். வலையை வீசினான். அந்த வலையிலே ஒரு மான் சிக்கியது. வேடன் இரவிலே மானை கொன்று அதன் மாமிசத்தை சமைத்துண்டான். இரண்டாவது நாள் வேடன் மீண்டும் வலையை வீசிவிட்டு சென்றான். இரவு நேரமானது. பூனை எலியை தின்பதற்காக மரத்தின் மேலிருந்து கீழே வந்தது. அது வலையில் சிக்கிக் கொண்டது. எலி மகிழ்ச்சி அடைந்தது. பயமின்றி வலைக்கருகில் சென்றது. மானின் மாமிசத்தின் ஒரு துண்டு அதற்குள் இருந்தது. எடுத்துக்கொண்டு மரத்தின் அருகே சென்றது. அந்த துண்டை சாப்பிடத் தொடங்கியது. இந்த சந்தர்ப்பத்தில் எலியை உண்ணும் ஆசையிலே அங்கே ஓர் கீரிப்பிள்ளை வந்தது. கீரிப்பிள்ளையின் உருவத்தில் தனது மரணத்தை பார்த்ததும் எலி பயந்து விட்டது. உடனே மரத்தின் உயரத்திற்கு சென்று விடலாம் என நினைத்து மேலே பார்த்தது.
அங்கே மரத்தின் மேல் அமர்ந்திருந்த ஆந்தையை பார்த்தது. எலி மீண்டும் பயந்து விட்டது. இங்கேயும் மரணம், அங்கேயும் மரணம். மேலே சென்றால் அந்த ஆந்தை தின்றுவிடும். பொந்திற்கு அருகில் சென்றால் அந்த கீரிப்பிள்ளை கொன்றுவிடும். அதோடு ஒருவேளை வலையை உடைத்து பூனை வெளியே வந்தால் அதுவும் இதை உயிருடன் விடாது. 3 வெவ்வேறு திசைகளிலுமே 3 எதிரிகள் இருந்தன. மூவரும் சக்தி உள்ளவர்கள். இருந்தும் அந்த எலியிடம் கூர்மையான அறிவு இருந்தது. சாமர்த்தியமான முடிவு எடுத்தது. அது தனது ஜென்ம விரோதியான பூனையோடு நட்பு கொண்டது. அது பூனையிடம் சொன்னது, ஏ லோமக், ஆந்தையும் கீரி பிள்ளையும் என்னை கொன்றுவிடும். நாளை காலை வேடன் வந்தாலோ அவன் உன்னை கொன்று விடுவான். நமது உயிர் ஆபத்தில் இருக்கிறது. ஏன் நாம் இருவரும் நண்பனாகி உதவி செய்து கொள்ளக்கூடாது? அந்த கீரி பிள்ளை மற்றும் ஆந்தையிடமிருந்து என்னை காப்பாற்று. நான் வலையை கடித்து வேடனிடமிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன். பூனை உடனே எலியின் நட்பினை ஏற்றுக்கொண்டு விட்டது. அது சொல்லியது, நான் உன்னை கொல்ல மாட்டேன். நீ என் அருகே வா, நிம்மதியாக இரு. இந்த வலையை உனது பல்லினால் எடுத்துவிடு. எலி பூனையின் அருகே சென்றது. பூனையின் அருகே வந்தது. கீரி பிள்ளை மற்றும் ஆந்தை இவர்களின் நட்பை கண்டதும் வியப்படைந்தன. இருவரும் எலியை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவை பேசாமல் சென்று விட்டன. அப்போது பூனை எலியிடம் சொன்னது, ஏ நண்பா, இனி நீ வலையை கடித்து எடுத்துவிடு, என்னை விடுதலை செய். எலி சொன்னது, இல்லை நண்பா, அப்படி இப்போது நான் வலையை கடித்து உன்னை விடுதலை செய்தால் பிறகு நீ என்னை உடனே தின்று விடுவாய். நம் நட்பிற்கு காரணம் நம் இருவரின் உயிரும் ஆபத்தில் இருந்ததால். எனவே எப்போது அந்த வேடன் வருகிறானோ அப்போது இந்த வலையை கடித்து உன்னை விடுதலை செய்வேன். அடுத்த நாள் வேடன் தனது நாய்களோடு வருவதை கண்டதும் எலி வலையை கடித்தெடுத்து பூனையை விடுதலை செய்தது. பூனை தன் உயிரை காத்துக்கொள்ள மரத்தில் ஏறியது. எலியும் பொந்திற்குள் மறைந்தது. அந்த வேடன் சென்றவுடன் பூனை பொந்திற்கு அருகில் வந்து எலியிடம் சொன்னது, இனி நாம் இருவரும் நண்பர்கள், வெளியே வந்துவிடு. எலி சொன்னது, இல்லை, நம் உயிருக்கு ஆபத்து வந்தது, அது இப்போது நீங்கியது. இனி நாம் நண்பர்களும் இல்லை. இனி எப்போதும் வெளியே வந்தால் பிறகு நீ என்னை தின்று விடுவாய். பூனை ஏமாந்து விட்டது. ஏமாந்து அது பேசாமல் திரும்பி சென்றது. இதன் கருத்து உனக்கு புரிந்ததா மைந்தா யுதிஷ்டரா? ஆம் பிதாமகரே. சூழ்நிலையை பொறுத்து, ஆபத்தை பொறுத்து நண்பன் பகைவனாகிறான், அதோடு பகைவன் நண்பனாகிறான். ஆம் மைந்தா, புத்தி கூர்மை உள்ளவர்கள் நல்ல விஷயங்களை உடனே கிரகித்துக் கொள்கிறார்கள். நீயும் இந்த விஷயங்களை நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடனேயே வைத்திரு. பிதாமகரே, இன்று தாம் எனக்கு தந்த ஞானத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன். பிதாமகரே, நன்றி கூறுகிறேன். ஒருவேளை பிதாமகருக்கு பதிலாக விரும்பும் போது மரணம் எனும் வரத்தை நான் பெற்றிருந்தால் பிறகு நான் பிதாமகருக்கு முன்னாலேயே என்னுடைய மரணத்தை, என் உயிரை விடுவதற்காக அழைத்திருப்பேனே. இல்லை இல்லை மன்னா, அவ்வாறு சொல்லாதீர்கள். என்ன செய்வேன் காந்தாரி, நான் என்ன செய்வேன்? பிதாமகரை பற்றியே நினைத்து நினைத்து எனது மனதின் நிலை எவ்வாறு இருக்கிறதென்றால், ஏதோ ஒரு கொடூரமான நோயால் தாக்கப்பட்ட ஒரு நோயாளியின் உறவினர் தாம் விரும்பாமலேயே அவனின் மரணத்துக்காக எதிர்பார்க்கும் கட்டாயத்தில் இருப்பார்களே, அதுபோல. மன்னா, இப்போது அந்த எதிர்பார்ப்பிற்கு முடிவு வரப்போகிறது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பிலே
பீஷ்ம பிதாமகர் தன்னைத்தானே வருத்திக் கொள்வது மட்டுமல்ல, எங்கள் ஆத்மாவிற்கு பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியுள்ளாரே. அவர் என்ன செய்வார்? அவருக்கு இந்த கடினமான முடிவு எடுப்பதை தவிர வேறு வழியில்லையே. அவர் அர்ஜுனனின் அம்பினால் துளைக்கப்பட்டதினால் அவர் தனது உயிரை விட்டிருந்தால் அவரின் ஆத்மாவிற்கு முக்தி கிடைத்திருக்காது மகாராணி, கிடைத்திருக்காது. அந்த நேரம் சூரியன் தட்சிணாயனத்தில் இருந்ததே, அதனால் தான் பிதாமகர் சூரியன் உத்தராயணத்தில் வருவதற்கு எதிர்பார்த்திருந்தார். இப்போது சூரியன் உத்தராயணத்தில் வந்துவிட்டது மன்னா. அப்படி என்றால் நம்மிடமிருந்து அவர் பிரிவதற்கான நேரம் வந்துவிட்டது. நான் கங்கா மைந்தன் தேவவரதன் தாம் அனைவரையும் சாட்சியாக வைத்து இந்த சபதம் செய்கிறேன். நான் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தின் மீதுள்ள எனது முழு அதிகாரத்தை விட்டுவிடுகிறேன். அதோடு நான் என்றுமே திருமணம் செய்து கொள்வதில்லை என்று சபதம் செய்கிறேன். இனி எனக்கென்று எந்த வாரிசும் இருக்காது. அதோடு அந்த வாரிசிற்கு இந்த சிம்மாசனத்தில் அதிகாரம் இருக்காது. அதோடு இந்த சபதமும் செய்கிறேன். எனது சிற்றன்னை சத்தியவதி மற்றும் அவரின் வாரிசுக்கு அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்திலே முழு அதிகாரம் இருக்கும். பிதாமகரே, தாம் இந்த அவையில் அமர்ந்து அமைதியாக இருந்தால் அந்த விலங்குகள் என்னை வேட்டையாடாதா? அதை நீங்கள் தடுக்க முடியாதா? தட்டி கேட்டு தலையில் அடிக்க தகுதி பெற்ற புதியவரே, இந்த அவை பெரியவர்களின் முன்னே சொல்ல கூசும் அளவுக்கு சிறுமைப்படுத்தப்படுகிறேனே பிதாமகரே. முறையா? இது நீதியா? அமைதி இல்லாத தாத்தா, பிடியுங்கள் பிடியுங்கள் இந்த வாளை. குத்தாதே குத்தாதே. நான் கங்கையின் மைந்தன் பீஷ்மன் சபதம் செய்கிறேன். நான் கங்கையின் மைந்தன் பீஷ்மன் சபதம் செய்கிறேன். நான் கங்கையின் மைந்தன் பீஷ்மன் சபதம் செய்கிறேன். நான் பாண்டவர்கள் ஐவரையும் கொல்லுவேன். இந்த பூமியில் பாண்டவர் இல்லாமல் செய்வேன். அதுவும் என் கையால் செய்வேன். பாண்டவர் இல்லாமல் செய்வேன். பாண்டவர் இல்லாமல் செய்வேன். வீர்சிங்கா. ஆணை மன்னா. உத்தராயணம் தொடங்கிவிட்டது. அஸ்தினாபுரத்திலே மகா சங்கராந்தியின் நாளிலே தான தர்மங்கள் நடந்து கொண்டிருக்கும். பூஜைகள் பல நடந்து கொண்டிருக்கும். விழாக்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆமன்னா. நீ மன்னர் யுதிஷ்டரருக்கு செய்தி அனுப்பு. மன்னர் திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரியோடு அனைவரையும் பார்க்க விரும்புவதாக. அதோடு கூட நீ மன்னரிடம் இந்த ஆசையையும் சொல்லிவிடு. நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனத்தை பெற விரும்புகிறேன் என்று. மன்னர் யுதிஷ்டிரர் எனது தரப்பிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அனைவரையும் இங்கே வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யட்டும். தமது ஆணைப்படியே மன்னா. தந்தையே,
ஏ மாதேஸ்வரி கங்கை, எனக்கு தரிசனம் தாருங்கள். மாதா, எனக்கு தரிசனம் தாருங்கள். வணக்கம் மாதா. மைந்தா, நீ ஏன் கவலையோடு இருக்கிறாய்? உடலிலே வேதனை ஒன்றும் இல்லையே? இல்லை மாதா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசீர்வாதத்தினால் எனது உடலின் அனைத்து வேதனைகளும் மறைந்து விட்டன. பிறகு ஏன் கவலையோடு இருக்கிறாய் மைந்தா? மாதா, நான் தங்கள் தரிசனத்திற்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். நான் விரும்பியது, நான் எனது உயிரை விடுவதற்கு முன்னால் என் மாதாவின் தரிசனத்தை பெற்று செல்ல வேண்டும். அதோடு தேவி கங்கையின் புனித நீரினால் எனது இந்த அழிந்த உடலையும் புனிதமாக்க வேண்டும். உன் விருப்பம் போல் நீரிலே அருந்து மகனே. உன் மனம் நிறைந்தால் என் ஆத்மாவுக்கும் நிம்மதி கிடைக்கும். மிக்க நன்றி மாதா. மைந்தா, உன் மனதில் இருந்து இந்த கவலையை நீக்கிவிடு. நீயோ அல்லது உன் உடலோ ஏதோ பாவம் செய்திருக்கும் என்ற எண்ணத்தை மைந்தா பெருமைப்படுகிறேன். நான் உன்னை போன்றதொரு மகான் ஆத்மாவை ஈன்றெடுத்தேன் என்று நீ இன்று கூட சிறு குழந்தையைப் போல புனிதமானவன். இருந்தும் இந்த இறுதி நேரத்தில் மனதின் ஆசை இது. என் கைகளில் ஏதோ ஒரு பாவம் இருந்தால் நான் அதன் தண்டனையில் இருந்து விடுபட வேண்டும். அதனால் என் ஆத்மா முக்தி அடைய வேண்டும். மைந்தா, நீ பிரபு ஸ்ரீ கிருஷ்ணரின் மாபெரும் பக்தன். உனக்கு இது தெரியாதா? அவர் அன்புக்குரியவர் என்று. எனக்கு தெரியும் மாதா. பிறகு கவலை எதற்காக? மாதா, முக்தி அடைய வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். மைந்தா, இன்னும் மனதிலே கவலை தீரவில்லையானால் நான் உன்னிடம் முக்தி பெறுவதற்கான மிகச்சிறந்த வழியை சொல்கிறேன். சொல்லுங்கள் மாதா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உனது உயிர் பிரியும் போது நிச்சயம் இங்கு இருப்பார் மகனே. அவர் இங்கே வந்த பிறகு நீ உனது உயிரை தியாகம் செய்யும் போது அவரை மட்டுமே நினைத்துக்கொள். மடியும் போது ஒரு பக்தனுக்கு அவனுடைய பகவானின் தரிசனம் கிடைத்தால் பிறகு ஆத்மா தனது பரமாத்மாவிலே உடனே இணைந்துவிட துடிக்கிறது. அதோடு பகவானும் கூட அதனால் கவலையடைந்து உடனே இணைத்துக் கொள்கிறார். இதனால் ஆத்மாவிற்கு விரைவாக முக்தி கிடைக்கின்றது. வாசுதேவா, தர்மண்ணா, நகரத்திலே திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாம் இங்கே தனியாக? இந்த கேள்வியை உன்னிடம் நான் கேட்க வந்தேன். நகரத்திலே மகர சங்கராந்தி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ தனிமையிலே எதற்காக அமர்ந்திருக்கிறாய்? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள் தர்மண்ணா? நீ ஒரு பகவானாக இருப்பதை நினைத்துத்தான். இருந்தும் நீ யாரை நினைத்து தியானம் செய்கிறாய்? தர்மண்ணா, யாராவது ஒருவர் உங்களுடன் பேசும் பொழுது தாம் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரின் பேச்சை கவனமாக கேட்பீர்கள் இல்லையா? ஆம், கேட்பேன். அதேபோல் எனது பக்தன் என் மீது கவனம் செலுத்தும் போது எப்படி அவன் மீது கவனம் செலுத்தாமல் இருக்க முடியும்? ஆனால் நகரத்தின் விழாவை விட்டுவிட்டு இந்த நேரத்திலே உன்னை நினைக்கும் சிறந்த பக்தன் யார்? அவனிடம் நீ கவனம் செலுத்துகிறாயே கேசவா? தாம் சரியாக சொன்னீர்கள் தர்மண்ணா. நான் இப்போது பிதாமகர் பீஷ்மரை நினைத்துக் கொண்டிருந்தேன். பிதாமகரா? ஆ, உத்தராயணத்தின் இந்த நல்ல நேரத்திலே
அனைத்து பக்தரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பிதாமகர் அப்படி இல்லை. ஏனெனில் பிதாமகர் இந்த நேரத்தை தான் தனது மரணத்திற்கு குறித்திருக்கிறார். அங்கே பிதாமகர் தனது கடைசி நேரங்களில் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். இறுதியாக அந்த கெட்ட நேரம் வந்துவிட்டதா கிருஷ்ணா? இதிலிருந்து எனது மனது வெகு தூரம் பயந்து ஓடி. தர்மண்ணா, பிதாமகர் மீதுள்ள அன்பினால் தாம் இந்த நேரத்தை கெட்ட நேரம் என்கிறீர்கள். உண்மை இதுதான். பிதாமகர் தனது மரணத்திற்காக இந்த நேரத்தை மிகவும் யோசித்து எடுத்திருக்கிறார். தர்மண்ணா, தாம் உணர்ச்சி வசப்படுகின்றீர்களே. இல்லை, இவ்வாறு கண்ணீர் சிந்தக்கூடாது. ஒரு நாள் அனைவருமே நிரந்தரமாக பிரியத்தான் வேண்டும். பின் எதற்கு இந்த சோகம்? சோகம் எதற்காகத்தான் கேசவா? நம் பிதாமகர் நம்மிடமிருந்து பிரிந்து செல்லப் போகிறார். ஆனால் நாம் அனைவரும் இன்று கொண்டாடி மகிழ்கிறோம், நடனம் ஆடுகிறோம். தர்மண்ணா, இந்த நேரம் சோகம் மகிழ்ச்சியின் சங்கமமாகும். நாம் அனைவரும் திருமணத்தின் போது மகிழ்ச்சியோடு இல்லையா? அதன் பிறகு பாடல் ஆடல்களுக்கு இடையே நாம் நம்முடைய மகளை பிரியும் போது கண்ணீர் விடுவதில்லையா? இந்த நேரமும் அது போன்றதுதான். இப்போது நாம் பிதாமகரை நிரந்தரமாக பிரிய வேண்டியிருக்கிறது. வணக்கம் மன்னா. என்ன விஷயம்? மன்னா, வீர் சிங் பிதாமகரின் சேவகன் தமக்காக பிதாமகரின் செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். தர்மண்ணா, எனது கருத்து பிதாமகர் நம் அனைவரையும் அழைத்து வரச் சொல்லியிருப்பார் என்று. மன்னா, அவர் திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரியோடு அனைவரையும் சந்திக்க விரும்புகிறார். அதோடு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் தரிசனம் செய்ய விரும்புகிறார். வாருங்கள் தர்மண்ணா, பிதாமகர் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள். பிதாமகரே, பிதாமகரே, பாருங்கள், தம்மை காண்பதற்காக தம்முடைய குடும்பத்தின் அனைவருமே இங்கே வந்திருக்கிறார்கள். பிதாமகரே, வணக்கம் பிதாமகரே. என் உறவினர்களை பார்த்ததில் மனம் மகிழ்ச்சி அடைந்து விட்டது. உங்களின் அன்புதானே இறுதியில் எனக்கு இருக்கும் செல்வம். அதை நான் என்னுடன் எடுத்து செல்கிறேன். பிதாமகரே, சோகம் வேண்டாம் மைந்தனே. இன்று மகா சுக்கலாட்சமியாகும்.
நான் செல்வதற்கு நேரம் வந்துவிட்டது. பிதாமகரே இல்லை, பிதாமகரே இல்லை, பிதாமகரே இல்லை, பிதாமகரே இல்லை, இல்லை பிதாமகரே, இல்லை, இல்லை பிதாமகரே. இல்லை பிதாமகரே, இல்லை. கேசவா, மைந்தா யுதிஷ்டிரா, புரியவை இவர்களுக்கு. இவர்கள் அழுவதனால் எனது மரணத்தின் பாதையிலே தனது கண்ணீர் எனும் கடலினால் தடை போடுகிறார்கள். அதனால் இறுதி யாத்திரை கடினமாகிவிடும். மைந்தா திருதராஷ்டிரா, என்னை சிரித்துக் கொண்டே வழி அனுப்புங்கள். உனக்கு தர்மம் தெரியுமே, ஞானி அல்லவா நீ? பிறகு மோகத்திற்கு ஏன் அடிமையாகிறாய்? விதியின் கட்டளைப்படிதான் நடக்கிறது மைந்தா. பிறகு சோகம் எதற்கு? ஏ திருதராஷ்டிரா, காந்தாரி, குந்தி, பாண்டவர்களே, எனது இறுதி அறிவுரையை நினைவு கொள்ளுங்கள். என்றும் நிரந்தரமாக சத்தியத்தையே பின்பற்றுங்கள். சத்தியம் போன்ற சாமர்த்தியசாலி வேறு ஒருவருமே இல்லை. மைந்தா யுதிஷ்டிரா, உன் ராஜ்யத்தை தர்ம பாதையிலே நடத்து. ஏ வாசுதேவா, ஏ சங்கு சக்கரதாரி, எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதோடு தமது ஸ்ரீ சரணங்களிலே எனக்கு இடம் தாருங்கள். பிரபு, எனக்கு பேராசை இருந்தது. நான் யுத்தத்திலே தமது கைகளினால் மடிய வேண்டும் என்று. அதனால் என் ஆத்மாவிற்கு விரைவாக முக்தி கிடைத்துவிடும் என்று. இந்த யுத்த பூமியிலே என் மீது அர்ஜுனன் வைத்திருந்த அன்பையும் மரியாதையையும் பார்த்து தாம் ஆயுதம் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு சுதர்சன சக்கரத்தை எடுத்தீர்களே, அதோடு என்னை நோக்கி கோபமாக வந்தீர்கள். அப்போது எனது ஆத்மா எனது உடலில் இருந்து வெளியே வந்து தம்மை வரவேற்பதற்கு காத்திருந்தது. ஏனெனில் தமது கைகளினால் மடிந்தால் நான் அந்நேரமே முக்தி பெற்றிருப்பேன். ஆனால் அடுத்த கணமே நான் நம்பிக்கையை இழந்து விட்டேன். ஏனெனில் அர்ஜுனன் தம்மை தடுத்து விட்டான். ஏ பிதாமகரே, மனிதன் என்றுமே நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆம் பிரபு, மனிதன் கடவுளிடத்தில் என்றும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அதோடு இப்பொழுது நான் நிச்சயமாக நம்பிக்கை இழக்கவில்லை. ஏனெனில் மாதா அவர்கள் எனக்கு விரைவாக முக்தி பெறுவதற்கான வழியை சொல்லிவிட்டார்கள்.
பிரபு, இந்த பயனற்ற உடலையும் இந்த பிறவியையும் விட்டு விடுவதற்கு அனுமதி தாருங்கள். ஹே பாவமற்ற புனிதமானவரே, பிதாமகரே, இந்த பிறவியிலே தமது கடமை முடிந்து விட்டது. தம்முடைய புனித கடமையும் புனித புகழும் உலகம் இருக்கும் நாள் வரையிலே அழியாது இருக்கும். ஏ பிதாமகரே, தமக்கு தந்தை மீதிருந்த பக்தியும் தமது நாட்டின் மீதிருந்த பக்தியும் பூமியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கப் போகிறது. பிரபு, எனது இறுதி நேரம் வந்துவிட்டது. இப்போது எனது உயிரை விடுவதற்கான ஆணை தாருங்கள். பிரபு, தமக்கே தெரியும், இந்த ஆசையுள்ள மனதிற்கு இனி வாழ்வதற்கான எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் ஓர் கடைசி பேராசை உண்டு. பிரபு, தாம் எனது இறுதி நேரத்திலே எனக்கு தரிசனம் தருகிறேன் என்று உறுதி அளித்தீர்களே. ஆம் மைந்தா, அதற்காகத்தான் உன் முன்னால் நிற்கிறேன். மிக்க நன்றி பிரபு. இன்று வரை தங்களை மானிட ரூபத்தில் பார்த்து பார்த்து நான் உயிருடன் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் மடியும் போது நான் தம்மை சதுர்புஜ ரூபத்தில் காண விரும்புகிறேன். அந்த தெய்வீக தோற்றத்தின் தரிசனத்தினால் என் உள் மனதினை திருப்தி செய்ய விரும்புகிறேன். அப்படியே பிரபு, கங்கா மாதா என்னிடம் சொன்னார், தாம் என் முன்னால் இருக்கும்போது நான் எனது உடலை தியாகம் செய்தால் அதனால் எனக்கு அந்த கணமே தம்முடைய ஸ்ரீ சரணங்களில் முக்தி கிடைத்துவிடும் என்று. நான் வந்துவிட்டேன். இப்போது தமது ஸ்ரீ சரணங்களிலே எனக்கு முக்தி தாருங்கள், இடம் தாருங்கள். புனித ஆத்மாவே, நீ எனது சிறந்த பக்தன். உன்னை போன்ற புனித ஆத்மாக்கள் முக்தியை கேட்க வேண்டியதே இல்லை. உன்னை போன்ற பக்தர்களுக்காக முக்தியே தனது கைகளை கூப்பி நிற்கிறது. அதனால் தான் நீ விரும்பிய போது மரணம் என்ற வரம் பெற்றிருக்கிறாய். அதே போல என் சிறந்த பக்தர்களுக்கு விருப்பம் போல மடிய அதிகாரம் இருக்கிறது. உனது விருப்பம் இதுதான் என்றால் நான் உனக்கு மோட்சத்தை இப்பொழுதே தந்து விடுகிறேன். ஆனால் நான் உனக்கு அதைவிட உயர்ந்ததொரு இடத்தையே தர விரும்புகின்றேன். பிரபு, தாம் தரும் மோட்சத்தை விட உயர்ந்த இடம் வேறு எதுவாக இருக்க முடியும்? மாதாவின் இதயம் பூமியிலே உயிரினங்களுக்கு பகவானை விட மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால்தான் மாதாவின் இதயம் எனும் இடம் எனது மோட்சத்தை விட உயர்ந்ததாகிறது. அதோ பார், உன்னுடைய மாதா சொர்க்கத்தின் வாசலிலே நின்று கொண்டு கைகளை விரித்து உன் வரவுக்காக எதிர்பார்க்கிறார்.
எனவே மைந்தா, நான் உனக்கு மாதாவின் இதயம் எனும் உயர்ந்த இடத்தை தருகிறேன். அது சொர்க்கத்திற்கு சொர்க்கம். செல் மைந்தா, அங்கேயும் உனக்கு எனது ஸ்ரீசரணங்களிலே இருக்கும் ஆனந்தம் கிடைக்கும். ஏனெனில் உனது மாதா கங்காவும் அங்கேதான் இருக்கிறாள். மைந்தா, கள்ளம் கபடமற்ற குற்றமில்லாத குழந்தையைப் போல உனது மாதாவின் இதயத்திலே இணைந்து விடு. செல். தன் வாழ்வை தந்து பிறர்க்காக வாழ்ந்த தியாகத்தின் வடிவே உனக்கே வணக்கம். தியாகத்தின் வடிவே உனக்கே வணக்கம். கிருஷ்ணா